வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். பூஜை அறை உங்கள் வீட்டில் நீங்கள் வாஸ்து வீடு கிழக்கு பார்த்துருக்கலாம், மேற்கு பார்த்துருக்கலாம், வடக்கு தெற்கு எதை வேணால் பார்த்துக்கலாம். பூஜை அறை எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஏன்னா பூஜை அறை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வேளை வீட்டில் விளக்கேற்றுறீங்க, டெய்லி பூஜை பண்ணுறீங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க, மந்திரங்கள் ஜபிக்கிறீங்க, இல்லை சாமி பாட்டெல்லாம் போட்டு விடுறீங்க, இல்லை தீபாராதனை செய்கிறீங்க, வாயுனா சாம்பிராணி, இல்லை ஊதுபத்தி பண்ணுறீங்க. இந்த மாதிரி பூஜை அறைகள் சரியான இடத்துலேருந்து சரியான வைப்ரேஷனை கரெக்டாக அதை கேரி பண்ணிட்டீங்கன்னா, அதை கரெக்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு எத்தனை தோஷம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண ஆரம்பிக்கும். இதை நான் ஒரு கான்செப்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீட்டில் நான் போயிருக்கேன். பூஜை அறை சில பேருக்கு மேற்கு பார்த்துருக்கும், சில பேருக்கு தெற்கு பார்த்து வச்சுருப்பாங்க, சில பேர் வடக்கு பார்த்து வச்சுருப்பாங்க, சில பேர் கிழக்கு பார்த்து வச்சுருப்போம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எந்த திசையை பார்த்து பூஜை அறை வைக்கிறது. பொதுவாக பூஜை அறை அப்படிங்கிறது சுவாமியுடைய திருவுருவ படங்கள் இல்லை சின்ன சின்ன விக்கிரகங்கள் இப்படி வச்சு நீங்கள் பூஜிக்கிறதா இருந்தால் கிழக்கு பார்த்து செய்வது நல்லது. சில பேர் மேற்கு பார்த்து வச்சா தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, நான் தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் கிழக்கு பார்த்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஒளி கதிர்கள் அதிகாலையில் அந்த பூஜை அறையில் அந்த ஒளி நேராக விழுற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த பூஜையில் அந்த ஒளி விழுதுன்னு சொன்னோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இயற்கையான ஒளி சூரியன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடியது. அது நேராக பூஜை அறையில் காலில் விழுந்துடுச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள அந்த ஒளி அந்த பூஜை அறையில் விழுந்தால் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கண் விழித்து உங்கள் வீட்டை பார்க்குறாருன்னு அர்த்தம். ஸோ அது அந்த வைப்ரேஷன் வெரி பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒளி விழக்கூடிய வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணால், பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு அருள் இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்படி அமைப்பே இல்லை, ஜன்னலே இல்லை, இல்லை சூரியனே வேலை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னொரு காலத்துலலாம் மிரர் செட் பண்ணுவாங்க. அதாவது லைட் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்பாங்க. ஸோ கரெக்டாக சூரிய வெளிச்சத்தை மிரரில் ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்புவாங்க. அதுக்கெலாம் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒளி விழும். டேரெக்டாக விழ, பட் ஆனால் அதை சில டைரக்ஷனில் அதை திருப்பும்போது அது விழும். இது செகண்ட் லெவல் கான்செப்ட். அடுத்தது இந்த மேற்கு தெற்கு வடக்கு இதெல்லாம் பூஜை செய்தால் தவறா அப்படின்னா நான் எதையும் தவறுன்னு கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் ஆனால் பொதுவாக சுப பலன்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் நீங்கள் எது செய்யணும்னாலுமே கிழக்கு திசை தான் வளர்ச்சிக்கு முக்கியமான நம்பர் 1 திசை. கிழக்கு திசை தான் இருக்கிறதுலையே தி பெஸ்ட்டு. ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்க, கிழக்கு பார்த்து தான் செய்வீங்க. ஒரு திருமணம் செய்கிறீங்க, திருமணம் மணமேடையில் உட்காருங்க, கிழக்கு பார்த்து தான் உட்காருவீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் குழந்தைக்கு ஒரு எழுத்து, நீங்கள் அரிசியில் நீங்கள் தமிழில் எழுதுறீங்க, அது கிழக்கு பார்த்து தான் செய்வாங்க. முதல்ல அன்ன சாப்பாடு, முதல்ல நம்ம படிக்கிறது, ஸ்கூலில் சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே கிழக்கு என்றால் என்னென்னா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு உண்டான ஒரு வளர்ச்சின்னு அர்த்தம். கிழக்கு என்றால் உன்னோட முன்னேற்றம், உன்னுடைய துவக்கம், முதல் ஆதி, ஒரு பயணத்துடைய தொடர்ச்சி, அதான் கிழக்கு. ஸோ பூஜை அறை அப்படிங்கிறது கிழக்கு பார்த்து வைத்தால் அது முதன்மைன்னு நான் சொல்கிறேன். அது முதன்மை. அப்போது அது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. அடுத்தது நிறைய பேருக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது. இந்த பூஜை அறையில் எல்லா படமும் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிலதெல்லாம் குறிப்பிட்டு தான் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி சில டவுட் இருக்குது. ஆக்ரோஷ தெய்வங்களை பூஜை அறையில் வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம். ஆக்ரோஷ தெய்வங்கள் அப்படின்னா என்ன? அது இப்போ உக்ரமான, இப்போ ஒரு காளி தேவி இருக்காங்க, வராகி அம்மன், அந்த மாதிரி ஆக்ரோஷ தெய்வங்களுடைய திருவுருவ படத்தை இப்போ நரசிம்மர் இருக்காருன்னா வீட்டுக்குள்ளே வைத்து பூஜை செய்வதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த ஆக்ரோஷத்தை தாங்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ நம்ம சாதாரண மனிதர்கள், நம்ம வேலைக்கு பார்ப்போம், வருவோம், ஃபேமிலியை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ பூஜை அறைக்கு நீங்கள் சப்போஸ் வீடு கிழக்கு பார்க்காத வீடாக இருக்கலாம், அப்புறம் வடக்கு திசையை பார்த்த வீடாகவும் இருக்கலாம், இல்லை தெற்காக கூட இருக்கலாம். ஆனால் கிழக்கு பார்த்து பூஜை அறை வைப்பது நல்லது. இன்னொரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்டாங்க, இந்த வாசல் வீட்டு வாசல் இருக்குது, அந்த வாசலுக்கு நேராக பூஜை அறை வச்சு அப்படி வாசலை பார்த்து வைக்கலாமா, அந்த வாசலை பார்த்து விளக்கேற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அஸ்ட்ராலஜி படி நம்ம என்ன அப்படின்னா, இந்த மத நம்பிக்கை அண்ட் இந்த பூஜை அறையுடைய சாஸ்திரம் வாஸ்துப்படி வாசல் அப்படிங்கிறது நம்ம உள்ளேயும் வரலாம், வெளியிலையும் போகலாம். ஸோ உள்ளேயும் வரலாம், வெளியிலையும் போகலாம். அதுதான் அந்த வாசல், தலைவாசல்னு சொல்கிறோம். அந்த வாசலுக்கு நேராக ஒரு பூஜை அறையை வைத்து அங்கே நீங்கள் தீப ஒளி ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது கமர்ஷியலுக்கு தான் அது சக்ஸஸ். கமர்ஷியல் அப்படின்னா என்ன? ஒரு வியாபார ஸ்தலம் இருக்குது, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸோ இல்லை நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஒரு பில்டிங் வச்சுருக்கீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க. சப்போஸ்
ஒரு துணி கடைன்னு வச்சுக்க, நகை கடைன்னு வச்சுக்க, ஏதாவது ஒன்று வச்சுங்க. அதில் தான் அந்த வாசலுக்கு நேராக சுவாமியுடைய திருவுருவ சிலை மாதிரி வச்சு இல்லை படம் வச்சு அங்கே வந்து விளக்கேற்றி வணங்குறது சகஜம். ஏன்னா அந்த வாசல் வழியாக கஸ்டமர் உள்ளே வரணும், வியாபாரம் நடக்கணும், அந்த வாசல் வழியாக அவங்க வெளியில் போகணும், மறுபடியும் வரணும். ஸோ அந்த வாசலுடைய புனிதத்தன்மையை வந்து நல்லபடியாக அந்த வியாபார விருத்தி அடையிறதுக்காக அது வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வீட்டுக்கு அது பொருந்தாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் யார் உள்ளே வந்தாலுமே வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு திருப்பி வெளியில் போயிடணும். நீங்களும் பொருளை விற்கிறீங்க, உங்கள் பொருள் அந்த வழியாக வெளியில் போகணும். ஸோ உள்ளே வந்து கஸ்டமர் வரணும், வெளியில் உங்ககிட்ட இந்த பொருள் வந்து விற்று வெளியில் போகணும். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியும் ஒரே டைம் நடக்கிறதுனால தான் அந்த வாசலில் அந்த பூஜை அறை வைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து வசிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே பூஜை அறை அந்த விளக்கேற்றுறது வாசலுக்கு நேராக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அப்படின்னா அந்த அந்த சுவாமி விக்கிரகங்களோ இல்லை வந்து திருவுருவ படங்களோ நீங்கள் வச்சு விளக்கு ஏற்றும் போது அது நேராக வாசலை பார்க்காம நகர்ந்திருந்தால் நல்லது. புரிஞ்சுங்க. தெற்கு பார்த்து பூஜை அறையை வைத்து யாருமே பூஜை செய்யவே மாட்டாங்க. அது நீங்களும் தெரியாமல் வச்சுருந்தா கூட பண்ணாதீங்க. வடக்கு பார்த்தோம் பூஜை அறையை வைத்து யாரும் பூஜை செய்ய மாட்டாங்க, அதையும் செய்ய வேண்டாம். கிழக்கு தான் பெஸ்ட்டு. மேற்கில் சில மைனஸும் இருக்குது, அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. கிழக்கு பார்த்து வச்சிங்க, அது பெஸ்ட்டு. அடுத்தது இந்த பூஜை அறை இருக்கக்கூடிய இடம்னு சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. இது எங்கே வைக்கிறது? ஹாலில் வச்சிடலாமா, கிச்சனில் வச்சிடலாமா, இல்லை வந்து பெட்ரூமில் வச்சிடலாமா, இல்லை வந்து சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கன்னா டாய்லெட் பக்கத்தில் வச்சுருவாங்க. பொதுவாக வந்து பூஜை அறை, ஏன்னா சில பெட்ரூமில் சில பேர் பேச்சுலர்ஸாக இருப்பாங்க, நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. எப்போவுமே பூஜை அறை அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வைத்தா பெஸ்ட் அப்படின்னா லிவிங் ரூம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா லிவிங் ரூம் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து வருவீங்க, ஒரு ஹாலில் இருப்பீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்புறம் போயிடுவீங்க. அங்கே வந்து அந்த உறங்குதல், அதாவது தூங்கக்கூடிய சக்தின்னு ஒன்று இருக்குது. தூங்கும் போது நமக்கு வந்து அந்த பேட் எனர்ஜி வெளியில் வரும், அங்கேயே அது ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி இடத்துல பூஜை அறையை வைக்க வேண்டாம். கிச்சனில் வந்து சமையல் செய்கிற இடம், அது அக்னி நெருப்பு கொதிக்கிற இடம், அந்த இடத்துல பூஜை அறையை வைக்க வேண்டாம். கழிவறை இருக்குது, டாய்லெட் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒட்டி பூஜை அறை வைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்புறம் சில பேர் படிக்கட்டு கீழே வைப்பாங்க, எங்கேயாவது ஒரு ஷெல்ஃபில் அப்படியே ஒளிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பூஜை அறை கரெக்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும் பாருங்கள். பூஜை அறை என்ன இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணுங்கள், அதுலேயும் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். இந்த பூஜை அறைய வாஸ்து வந்து பெரிய ப்ரையாரிட்டி இருக்குது. அதை கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா, அந்த அந்த ப்ரேயர்ஸும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸை கொடுத்துரும். குட் லக். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம், ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணித்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.